ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் மோகினி ஏகாதசி விரதத்தை பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறேன். ஏகாதசி அப்படிங்கிறதுக்கு 11வது அப்படின்னு பொருள். விஷ்ணு பகவானுக்காகவும் லக்ஷ்மி தேவிக்காகவும் பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருப்பாங்க. மே மாதத்தில் 2 ஏகாதசி விரதங்கள் வருது. அவை மோகினி ஏகாதசி மற்றும் அபரா ஏகாதசி. இந்த 2 ஏகாதசிகளும் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வதற்காக கொண்டாடப்படுறாங்க. ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் இந்த பதிவில் இந்த ஏகாதசி விரதமும் அதோட சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாம். முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏகாதசி விரதம் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை கௌரவிக்கும் ஒரு சிறப்பான நாள். ஒவ்வொரு மாதமும் 2 முறை வரும் இந்த நாளில் பக்தர்கள் உணவு உட்கொள்ளாம விரதம் இருந்து பிரார்த்தனை செய்வாங்க. மே மாதத்துல வரவிருக்கும் ஏகாதசி விரத நாட்களை பற்றியும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம். மகாபாரத காலத்துல பாண்டவர்களும் இந்த விரதத்தை தான் கடைபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மோகினி ஏகாதசி விரதம் இது வைசாக மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் தசமி திதிக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுது. பஞ்சாங்கத்தின்படி வைசாக மாத சுக்லபக்ஷத்தின் ஏகாதசி திதி மே 7ஆம் தேதி காலை 10:19 இருந்து தொடங்கி மே 8ஆம் தேதி மதியம் 12:30 மணி வரைக்கும் இருக்கு. அந்த 12:29 வரும்போது அந்த திதி முடிவடையுது. அதனால உதய திதி கணக்கீட்டின்படி மோகினி ஏகாதசி மே 8ஆம் தேதி கொண்டாடப்படுது. அதாவது மே 8ஆம் தேதி மோகினி ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கலாம். அபரா ஏகாதசி பார்த்தீங்கன்னா இது ஜேஷ்ட மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தின் தசமி திதிக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுது. பஞ்சாங்கத்தின்படி ஜேஷ்ட மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தின் ஏகாதசி திதி மே 23ஆம் தேதி அதிகாலை 1:12 மணிக்கு தொடங்கி மே 23 இரவு 10:29 மணி வரைக்கும் இருக்கு. அதனால அபரா ஏகாதசி மே 23ஆம் தேதி கொண்டாடப்படுது. அதனால மே 23ஆம் தேதி அபரா ஏகாதசி விரதம் நாம அனுஷ்டிக்கலாம். இந்த ஏகாதசியோட முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரத காலத்துல பாண்டவர்களும் ஏகாதசி விரதம் இருந்ததாக புராணங்கள்ல இருக்கு. பீமனால் நாள் முழுவதும் பசியுடன் இருக்க முடியாது. அதனால அவர் நிர்ஜல ஏகாதசி மற்றும் அந்த அன்னைக்கு விரதம் இருப்பாரு. விரதம் இருக்கிறவங்களுக்கு செல்வத்தின் கடவுளான லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஏகாதசி விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா விஷ்ணு பகவானின் அருளும் லக்ஷ்மி தேவியின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் இருப்பாங்க. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா விஷ்ணு பகவானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும், லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், பாவங்கள் முற்றிலும் நீங்கும். இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்? ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ஏகாதசிக்கு முந்தைய நாள் இரவு எந்த உணவும் உண்ணக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யணும். நாள் முழுவதும் உபவாசம் இருக்கணும். மாலையில விஷ்ணு பகவானுக்கு பூஜை செஞ்சு விரதத்தை முடிச்சுக்கலாம். அன்றைக்கு முழுவதும் விஷ்ணு பகவானின் நாமத்தை நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். விஷ்ணு பகவான் கதைகளை படிக்கலாம், பாடல்களை கேட்கலாம். ஏகாதசி விரதம் மிகவும் புனிதமானது. இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் நம்மனால பெற முடியும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கு, உங்களால விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்க இந்த விரதத்தை கடைபிடிங்க. அந்த விரதம் இருக்கிற நாள்ல காலையில குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உங்கள் வீட்டில் பெருமாளோட படம் இருக்குது இல்லை விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கோ சரி விக்கிரகத்துக்கோ சரி ஒரு சின்ன பூ போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி துளசி இருந்தால் துளசி சாத்துங்க, அர்ச்சனை செய்யுங்க. பெருமாளோட மந்திரம் தெரிஞ்சால் அர்ச்சனை செய்யுங்க. அதை சொல்லி அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னா அந்த அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. இல்லை எதுவுமே தெரியாதுன்னா ஓம் நமோ நாராயணா அதை மட்டும் சொல்லுங்க, போதுமானது. முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில்
பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் வைங்க, வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. இவ்வளவுதான், எளிமையான வழிபாடு தான். உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.